ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். திருப்புகிறவன் என்ற தலைப்பிலே யாக்கோபிலிருந்து சுமார் 14 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் திருப்புகிறவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது எதாவது சொன்னால் மூஞ்சை திருப்பிட்டு போகிறவங்க கிடையாது. ஆண்டவர் மற்றவங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தீமையில் இருக்கிறத அப்படியே நன்மையாக திருப்புகிறவர்களாக மாற்றுக்கிறார். தவறான வழியிலிருந்து நல்ல வழிக்கு திருப்புகிறவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். பாவ வழியிலிருந்து பரிசுத்த வழிக்கு திருப்புகிறவர்களாக வச்சிருக்கிறார். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே திருப்புகிறவர்களாக வச்சிருக்கிறார். பாவத்துக்குள்ளேருந்து பரிசுத்தத்துக்குள்ளே திருப்புகிறவர்களாக வைத்திருக்கிறார். வியாதியிலிருந்து தெய்வீக சுகத்துக்கு திருப்புகிறவர்களாக வைத்திருக்கிறார். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலைக்குள்ளே திருப்புகிறவர்களாக இருக்கிறார். அறியாமையிலிருந்து சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர்களாக வைத்திருக்கிறார். திருப்புகிறவன். அல்லேலூயா. முதலாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு, இங்க ஒருவன் இருக்குது. ஒருவன் என்ன ஒருவன்? ஞானத்தில் குறைவுள்ளவன். ஞானத்தில் குறைவுள்ள ஒருவனை திருப்புகிறவர்களாய் நாம் வைக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. அப்ப ஞானத்துல நிறைய பேர் குறைவா இருப்பாங்க. அவங்கெல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டு, அப்போ ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் பக்கம் திரும்பும் போது குறைவுள்ளவன் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஸ்தோத்திரம். அப்போ ஞானத்தில் நிறைய பேர் கிறிஸ்துவே மெய்யான ஞானமாக இருக்கிறார். கிறிஸ்துவை அறியாதது ஞான குறைவுதான். அப்போ அந்த ஞான குறைவை சரிப்படுத்துறதுக்கு நாம் ஜனங்களை மெய் ஞானத்தின் அண்டை திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். ஞானத்தை கண்டடைய வேண்டும், புத்தியை கண்டடைய வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ திருப்புகிறவர்களாய் நம்ம மாறணும். இரண்டாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், இங்கே ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவை அடக்காதவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். நம்ம நாவை நம்ம கட்டுப்படுத்தணும். நமக்குள்ள வர்றதெல்லாம் நம்ம பேச முடியாது, பேசக்கூடாது. அப்போ நாவை அடக்கணும். இருதயத்துக்குள்ள இருந்து வர்றது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். எனவே ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவி அடக்குகிறவர்களா இருக்க வேண்டும், நாவை அடக்குகிறவர்களா இருக்க வேண்டும், இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், தன்னடக்கம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்க வேண்டும். அந்த இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லி நாவ் அடக்காதவர்களாக இருக்கக்கூடாது. அவள் அடங்காதவளும் வாயாடியுமாய், ரொம்ப வாய் அதிகமா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அலப்பி நேரத்தை வீணாக்கி காலத்தை வீணாக்கி விடக்கூடாது. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வார்த்தைகளில் நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த நாவை அடக்காதவனை நாவை அடக்கிற பக்கம் திருப்பணும். ஸ்தோத்திரம். சிலர் அதிகமாக பேசுவாங்க, ராங்காக பேசுவாங்க, அதிகமாக பேசுவாங்க, ஸ்பீடாக பேசுவாங்க. அவன் பொறுமையாக பேசணும். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையாக. கேட்கறதற்கு தீவிரம். நல்ல காரியங்களை கேட்கறதுக்கு, சத்தியத்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். நாவின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். மனுஷன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணுமா. எனவே வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நாவை அடக்காதவர்களை தேவன் பக்கம் திருப்பணும். நாவு சிறிய அவயம்தான். ஒரு சின்ன நெருப்பு காட்டை கொளுத்துவது போல இந்த நாவு
ஆயுள் சக்கரத்தை அது எரித்து விடுகிறது. வாழ்க்கையை அநேகருடைய ஆயுள் சக்கரம் நெருப்பினால் எரிய காரணம் என்ன? அது பாதிக்கப்பட காரணம் என்ன? அது அழிக்கப்பட காரணம் என்ன? இந்த நாவிலிருந்து வர்ற நெருப்பு. நாவுல கவனமா இருக்கணும். அவர்கள் நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால் அவைகளையே பேச வேண்டும். நிதானமாய் பேச வேண்டும். தாசனாகி யோபு நிதானமாய் பேசினதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாவடக்கம் ரொம்ப கவனமாய் தேவை. நாவடக்காத ஒருவனாய் இருக்கக்கூடாது. ஒருவனை திருப்புகிறவன். நாவ அவரெல்லாம் யார் சொல்லையும் கேட்க மாட்டான், யாருக்கும் அடங்க மாட்டான். அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. நாவ அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ரொம்ப யோசித்து பொறுமையா பேசணும். ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். கவனமா இருக்கணும். வார்த்தைகளில் ஜாக்கிரதை. அடுத்தபடியாக யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உதவி செய்யாதவன். மூணாவது ஒருவன் யார்? உதவி செய்யாதவன். உங்களில் ஒருவன். எல்லாம் நல்லா போங்க, எல்லாம் சரியா போயிருன்ட்டு பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்காம, தண்ணீர் தாகம் உள்ளவனுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடாமல் இப்படி இருப்பதனால பிரயோஜனம் இல்லை. இவர்கள் திருப்பப்பட வேண்டும். உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் உடனே தண்ணீராவது கொடுக்கணும், டீ கொடுக்கணும், பால் இல்லைன்ற கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் பால் வாங்கி வைக்கணும். அந்த குடும்பமும் சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். வீட்டுக்கு வந்தவங்கள வெறுமையா அனுப்புனா வெறுமை நம்ம வீட்டுக்குள்ள குடியிருக்கும். அதனால நம்ம எப்படி இருக்கணும்? உதவி செய்யாதவர்களா இருக்கக்கூடாது. வாய் மட்டும் நீளமா பேசிட்டு ஒரு உதவி செய்யாதவர்களா இருக்கக்கூடாது. அந்த கிருபைகளை கத்த தருவாராக. உபசரிப்பு ஒரு கிருபை, உபசரிப்பு ஒரு வரம், உபசரிப்பு ஒரு ஆசீர்வாதம். அதை செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உதவி செய்கிறவன். இங்க உதவி செய்யாத ஒருவன் இருக்கிறான். ஆனா ரொம்ப நல்லா பேசுறான். சமாதானத்தோட போங்கிறான், நல்லா இருக்குது. குளிர் காய்ங்கிறான், நல்லா இருக்குது. பசியாருன்னு சொல்றான், ஆனா ஒண்ணுமே கொடுக்கல. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வீடுகளை விட்டு இந்த தரித்திர கைகள், தரித்திர செயல்கள், தரித்திர சிந்தை, கொடாமை என்கிற அந்த ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படணும். கஞ்சன்களா இருக்கக்கூடாது, கருமிகளா இருக்கக்கூடாது, பிசினிகளா இருக்கக்கூடாது, சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. சிலருக்கு எல்லாம் இருக்கும், அங்க போய் ஒரு டீயை போட சங்கடம். அப்படி இருக்கக்கூடாது. போங்க, சோத்திரம், குளிர் காய்ங்க, பசியாருங்க அப்படின்னு சொல்லி சும்மா அனுப்பி விட்டுறக்கூடாது. ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. பரலோகத்தின் தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். நாம கொஞ்சம் கொடுப்போம், ஆண்டவர் நமக்கு நிறைய தருவார். ஆண்டவருக்கு மகிமை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிச்சிங்களான்னு செக் பண்ணி பாருங்க. 10 நாளைக்குள்ள எத்தனை பேரை உபசரிச்சிங்கன்னு பட்டியல் போடுங்க. ஆசை என்னையே உபசரிச்சுக்கிட்டேன், 3 குடம் தண்ணீர் குடித்தேன், சோத்திரம் 3 கிலோ கறி சாப்பிட்டேன், என்னையே உபசரித்தேன்னு இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களை உபசரிக்கிற நல்ல கிறிஸ்துவின் ஆவி வேணும். இயேசு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார். அவர் சாப்பிட்டார், அங்கே இருக்குதா? உண்ணவும் சமயம் இல்லாமல் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. நம்ம ஒன்று சமயம் இல்லாதனால் ஊழியம் செய்யாமல் இருக்கிறோம். இயேசு உண்ணவும் சமயம் இல்லாமல் செயல்பட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே உதவி செய்யாதவனை திருப்ப வேண்டும், உதவி செய்கிறவர்களாய் உருவாக்க வேண்டும். திருப்புகிறவர்கள் நீங்களும் நானும் யாரு? ஜனங்களை திருப்புகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தோம், ஒருவன் பிரமாணத்தை கைக்கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. பிரமாணத்தில் தவறினவன். அநேகர் இன்னைக்கு நியாயப்பிரமாணம் அல்ல, இன்னைக்கு கிருபை பிரமாணம். கிருபையும் சத்தியமும் தான் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. இன்றைக்கு இந்த கிருபை பிரமாணத்துக்குள்ள ஒருவனை திருப்பணும். சரிப்பா, என்னமோ மனம் திரும்பு, ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வார். இனி பாவம் செய்யாத, ஆண்டவர் உனக்கு தயவு செய்வார்.
இனியாவது உன் வாழ்க்கையை சரிப்படுத்துக்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானதை யோசித்தால் நலமா இருந்திருக்குமே. பிரமாணத்திற்குள் திருப்புகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிருபை பிரமாணத்துக்குள்ள திருப்பணும், சத்தியத்துக்குள்ள ஜனங்களை திருப்பணும். திருப்புகிறவர்கள். அல்லேலூயா. ஆவியின் பிரமாணத்துக்குள்ள திருப்பணும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிட்டு, பாவத்தின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஆவியின் பிரமாணத்திற்குள் ஒருவனை திருப்ப வேண்டிய பெரிய வேலை இருக்கிறது. பாவம் மரணம் என்கிற பிரமாணம், மனிதனுடைய செயல்கள் அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மரண பிரமாணத்திலிருந்து அவனை ஆவியின் பிரமாணத்திற்கு திருப்ப வேண்டும். வசனத்தின் ஆவிக்குள்ள திருப்ப வேண்டும், சத்திய ஆவிக்குள்ள திருப்ப வேண்டும், கிருபையின் ஆவிக்குள்ள திருப்ப வேண்டும், ஜெப ஆவிக்குள்ள திருப்ப வேண்டும், ஓ பரிசுத்த ஆவிக்குள்ள திருப்ப வேண்டும், சுட்டெரிக்கும் ஆவிக்குள்ள திருப்பப்பட வேண்டும். ஜனங்களை திருப்புகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் திருப்புகிறவர்களா இருக்க வேண்டும், வழி காட்டணும். திருப்புகிறவர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேரை நாம் திருப்பினோம்? நம்மால் எத்தனை பேர்கள் திரும்பினார்கள்? எனக்கு ஒருத்தர் சொல்லுவார் அப்போ ஆலோசனை, தம்பி நீ நல்லா படிக்கணும் தம்பி, நான் ஸ்கூலுக்கு போகாதனால தான் இன்னைக்கு முட்டை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ முட்டை வாங்கினாலும் பரவாயில்லப்பா நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு புத்தி வந்துச்சு, படிக்க ஆரம்பித்தேன். படித்தேன் படித்தேன் படித்து கொண்டே இருக்கிறேன், இன்னமும் படிப்பேன். அல்லேலூயா. திருப்புறார்ல, பிரமாணத்துக்குள்ள திருப்பணும். பிள்ளைகள் அறிவு ஞான குறைவில் இருப்பார்கள், அறியாமையில இருப்பார்கள், வழி தவறி இருப்பார்கள். தான் செய்வதுதான் ரொம்ப சரி, தான் செய்வது யாருக்கும் தெரியாது, இது ரொம்ப சரி என்று நினைப்பார்கள். எதிர்காலத்தை தனக்குத்தானே சூனியமாக்கிக் கொள்வார்கள். அவர்களை தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைக்கிறார். திருப்புகிறவர்கள். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் திருப்புகிறவர்கள் என்ற பெயரை வைப்பது மாத்திரமல்ல, அப்படி செயல்படுகிறவர்களாய் இந்த கிருபைகளை தேவாதி தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் சகோதரரே, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லி, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? அங்க சொல்லப்பட்டிருக்கு கிரியை இல்லாதவனை திருப்பணும். அதெல்லாம் நான் நம்புறேன், அதெல்லாம் நம்புறேம்மா. என்னப்பா கிரியை செய்யற? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வசனம் சொல்லுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருப்பது போல, உயிர் இல்லாத சரீரம் எப்படி செத்து போய் கிடக்குதோ அதே போல ஒருவன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒன்றும் செய்யாதிருந்தால் அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போயிருக்குது. டெத் ஃபெய்த். இன்னைக்கு அநேகருக்குள்ள செத்து போன விசுவாசம் இருக்குது. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி செயல்படும் விசுவாசத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செத்து போன விசுவாசம் அல்ல, செயல்படும் விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அதை விசுவாசித்து நடக்க ஆரம்பித்தான் பாருங்க, தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார் பாருங்க. இப்படி செயல்பட்டது தான் செயல்படும் விசுவாசம். செத்த விசுவாசத்தோடு வாழக்கூடாது, செயல்படும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு உங்க விசுவாசம் என்ன? அதற்குரிய செயல்பாடுகள் இருக்கிறதா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தின்படி செயல்படுங்கள். விசுவாசத்தின்படி கிரியை செய்யுங்கள், விசுவாசத்தின்படி செயல்படுங்கள், விசுவாசத்தை செயலில் காண்பீங்கள். ஆமென். சும்மா பிளைண்ட் ஃபெய்த்தா இருக்க கூடாது. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும்னா நடக்காது. நீ அதற்கு என்ன செய்யற? முயற்சி என்ன? ஸ்தோத்திரம், இதை ஆண்டவர் எனக்கு செய்வார், இதை நடத்தி தருவார், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் அப்படின்னு விசுவாசத்துல என்ன செயல்பட தொடங்குறோம்? கிரியை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால விசுவாசத்துல கிரியை இல்லாதவர்களை திருப்ப வேண்டும், செயல்படாதவர்களை திருப்ப வேண்டும். திருப்புகிறவர்கள், தேவன் அண்டை திருப்புகிறவர்கள். செயல்படாதவர்கள் திரும்ப, செயல்படு செயல்படு செயல்படு. சபை என்பது செத்து போன விசுவாசம் உள்ளவர்களின் கூட்டம் அல்ல, செயல்படும் விசுவாசிகளின் கூட்டம்.
செயல்படுகிறவர்களின் சங்கம் தான் சபை. தேவ சங்கம், அசம்பிளி, இதெல்லாம் செயல்படுகிறவர்களின் கூட்டம். சிறு பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களுக்குரிய செயல்பாடுகள், வாலிபர்களுக்குரிய செயல்பாடுகள், பெரியவர்களுக்குரிய செயல்பாடுகள், பெண்களுக்குரிய செயல்பாடுகள், ஆண்கள் செயல்படுதல், ஊழியர்கள் செயல்படுதல், மொத்த சபையாய் செயல்படுதல், செயல்படும் சேனை. திருப்புறதுனா என்ன? கிரியை இல்லாதவர்களை திருப்பணும். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சரீரம் முழுவதுக்கும் கடிவாளம் போட்டு அடக்கி கண்ட்ரோல் பண்ணுகிறவன், சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவன். இங்க ஒருத்தன் யாரு? தவறுகிறவன். என்ன தவறுகிறவன்? நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். சொல் தவறுதல். ஒன்ன சொல்லிட்டு என்னொன்னு செய்யறது. சில நேரம் மறந்து போயிடும், பரவாயில்ல, சொல்லிட்டு வேணும்னே மாத்தி செய்யறது. சொல் தவறுகிறவர்கள் இருக்கிறாங்க, அவங்களை திருப்பணும். சொன்னதை செய்யுங்க. நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தத்தெல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். அப்போ இப்படி சொல் தவறுகிறவர்கள் இருப்பாங்க. சிலர் இயல்பாவே பொய்யிலே பிறந்து பொய் புலவர்கள். பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய், சாதாரணமா பொய், யோசிக்காமலே உள்ள ஒரு ரெடிமேட் ஸ்டோர் ரூமே இருக்கும். மைண்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஆமா, ஒரு ஜவுளி கடை மாதிரி ரெடிமேடா இருக்கும். எதுக்கு எந்த பொய்யை எடுத்து விடணுமோ டபக்குன்னு எடுத்து விடுவாங்க. பாஸ்டர் கேட்டா இந்த பொய்யை விடணும், டீச்சர் கேட்டா அந்த பொய்யை விடணும், அப்பா கேட்டா இந்த பொய் சோத்துறோம், ஃப்ரெண்டு கேட்டா இந்த பொய். இப்படி இருந்தோம்னா தவறுகிறோம். கடிவாளம் போடணும். நிறையா என்ன செய்யணும்? கடிவாளம் போடணும். எங்கெல்லாம் கடிவாளம் போடணுமா? சொல் தவறுகிறவர்களுக்கு சரீரம் முழுவதுக்கும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடிவாளம் போடணும். கடிவாளத்தை போட்டு அப்பதான் அந்த பொய் ஆவி வெளியில போகும். சொல் தவறுகிறவர்களா இருக்கக்கூடாது. பொய்யின் ஆவி உள்ள வந்துடக்கூடாது. 400 தீர்க்க தரிசிக்குள்ளே பொய்யின் ஆவி இருந்தா தீர்க்கம் இல்லாத தரிசிகளுக்கு எவ்வளவு பொய் வரும் பாருங்க. பொய்யர் அனைவரும் பரலோகத்தில் 1வது இடத்தில் இருப்பார்கள் பைபிள்ல சொல்லியிருக்கா? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி எரிகிற இடம், கந்தகம் எரிகிற இடத்துல பங்கடைவார்கள். அதனால பொய்க்குள்ள வாழ்ந்து பொய்யை வச்சே பொய்யை அடைக்கலமா நினைக்க கூடாது, பொய்யை புகலிடமா நினைக்க கூடாது. பொய்யின் ஆவிகளுக்கு விலகி வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நெஜத்திற்குள் வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் எதுல வாழணும்? நெஜம். கணவன்ட்ட பொய், கணவன்ட்ட பேசும்போது எப்படி பேசும்? அதுக்கு ஒரு ரெடிமேட் ஸ்டோர் ரூம் இருக்கும். என்னங்க அவர் உருகிடுவார். ஆனா பொய், மனைவி கிட்ட பொய், பிள்ளைகள்கிட்ட பொய், பொய்யில வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் சொல் தவறாதவனா இருக்கணும். சோத்திரம். இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அநேக விஷயங்கள்ல தவறுகிறவர்கள், சொல்ல தவறுகிறவர்கள். சிலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நேற்று ஒருத்தர் சொன்னார், நாளைக்கு இந்த பணத்தை தார், போய் பார்த்தா அடுத்த வாரம் தார், அதுக்கப்புறம் அடுத்த வாரம். என்னைக்கு தான் உண்மை? உலகம் பொய்யிலே பிராக்டிஸ் பண்ணி இருக்குது. பொய் பேசுவது எப்படின்னு உலகம் படிச்சு கொடுக்குது. உங்களை என்னைய நெஜத்துல கர்த்தர் வாழ கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், ஒருவன் நன்மை செய்த அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். அடுத்து இங்க ஒருவன் என்ன ஒருவன் சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம திருப்ப வேண்டிய ஒருவன் யார்? நன்மை செய்ய தெரிஞ்சும் நன்மை செய்யாதவன், தெரிஞ்சும் தவறு செய்யறவன், தெரிஞ்சும் நல்லதை செய்யாம இருக்கிறவன், தெரிஞ்சும் தவறு செய்யறவனுக்கு அநேக அடிகள் உள்ளன்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்ய தெரிந்து செய்யாம இருக்கிறவங்க எல்லாம் நன்மை செய்ய வைக்கணும். எது நன்மை? மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார், அற்புதங்களை செய்தார், ஜனங்களை விடுவித்தார், ஜனங்களை ஆசீர்வதித்தார், வியாதியிலிருந்து சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்ப நன்மை செய்யணும். நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாம இருந்தா பாவம். நன்மை செய்யணும். நன்மை செய்யாத ஒருவன், நன்மை செய்ய அறிந்தும் செய்யாத ஒருவன், நன்மை செய்ய தெரிஞ்சு செய்யாம இருக்க கூடாது. பாருங்க, கண்ணு முன்னால் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போனா என்ன வந்தா என்னன்னு நினைச்சா என்ன ஆகும்? ஒரு ஆத்துமா இன்னைக்கு வந்திருக்காத, நீங்க எத்தனை ஆத்து அது பாட்டுக்கு போகுது, போறதெல்லாம் போட்டும். அது எரி நரகத்துக்கு போனாலும் சரி, அகல பாதாளத்துக்கு போனாலும் சரி, அக்கினி கடலுக்கு போனாலும் சரி, நான் பாட்டுக்கு என் கதையை பார்த்துட்டு வரவேன்னு போயிட்டு இருக்க கூடாது.
நன்மை செய்ய தெரிஞ்சும் செய்யாம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சொல்ற ஒரு ஆலோசனை அவங்கள தூக்கி கொண்டு வந்துடும். ஒரு யோசனை அவங்க எதிர்காலத்திலே உயர்வை கொண்டு வந்துடும். உங்க லைஃப்லலாம் பாருங்க, சில சின்ன சின்ன ஆலோசனை சொன்னவங்க நம்ம லைஃப் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கோம். என்ன செய்யணும்னு யோசித்த நேரம் யாரோ ஒருத்தங்க ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் அவங்கள வச்சு நம்மோடு பேசியிருப்பார். அந்த ஆலோசனை நம்ம வாழ்க்கையின் அஸ்திபாரமா இன்னைக்கு இருக்கும். நல்ல வேலைப்பா, அதை கேட்டதுனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். என் போதகரை சொல்ல கேட்டதுனால தான் நல்லா இருக்கிறேன். இல்லைன்னா முடிவிலே மாம்ச உருவழியும் போது ஐயோ என் போதகரின் சொல்ல கேட்கலையே, ஐயோ உபதேசம் பண்ண உங்களுக்கு என் மனதை நான் சாய்க்கலையே, பின்னால புலம்பி என்னத்துக்கு? நன்மை செய்ய தெரிஞ்சு செய்யணும். நன்மை செய்கிறவர்களா நாமெல்லாம் திரும்பணும். நாம் திருப்புகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். பாருங்க, அடுத்து துன்பப்படுகிற ஒருவன். துன்பப்படுறவங்களை என்ன செய்ய வைக்கணும்? ஜெபம் பண்ண வைக்கணும். ஆட்களை கல்யாண வீட்டுக்கு வாங்கன்னா வந்துருவாங்க, ஆடி கழிவுனா வந்துருவாங்க. ஆடி மாசம் நல்லா ஜெபம் பண்ணி வீட்டில் கிடக்கிற பாவம் அழுக்கு அபத்தகத்தெல்லாம் கழிக்கணும். ஜெபம் பண்ணி எப்பவுமே அதை கழிக்கணும். ஆடி மாசம் மட்டும் இல்லை. ஆனா இங்க சொல்லப்பட்ட உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஒருவன் யாரு? துன்பப்படுகிறவன். இந்த துன்பப்படுகிறவனை ஜெபம் பண்ண வைக்கணும். சிலர் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் கஷ்டத்தை பாருங்க, என் வேதனையை பாருங்க, யாருக்குமே இல்லை. நீ என்ன பண்ணணும்? பைபிள் என்ன சொல்லுது? துன்பப்பட்டு ஊர் ஊரா சொல்லி குழாய் ஒன்று கையில் கொடுத்துட்டு சோத்திரம், மக்கின குப்பை இங்கே போடுவோம், மக்காத குப்பை அங்கே போடுங்க, 10 ரூபா ஃபைன், அப்புறம் 250 ரூபா ஃபைனு. இப்படியே சாதாரண இதுக்கெல்லாம் திருச்சியை சுத்தம் பண்ணுறதுக்கு இப்படிலாம் சவுண்டு வருது. அப்போ இங்கே என்ன சொல்ல? துன்பப்படுகிறவன். நான் துன்பப்படுகிறேன், நான் துன்பப்படுகிறேன். என்ன? நான் துன்பப்படுகிறேன். ஏங்க நான் துன்பப்படுகிறேன்? அங்கிள் நான் துன்பப்படுகிறேன். இதா துன்பப்படுகிற ஒருவன் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண கடவன். அவன் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணா விடுதலை இருக்குது. யாராவது துன்பப்படுறீங்கன்னு சொன்னா வரட்டும் வரட்டும், நல்லா வேணும்னு சொல்லிடக்கூடாது. அவங்கள நம்ம என்ன செய்யணும்? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனா ஜெபம் பண்ணல. நீங்களும் நானும் துன்பம் வரும்போது என்ன செய்யணும்? திருப்பணும். அதுதான் நம்ம திரும்பணும், தானே திருப்ப முடியும். அப்போ துன்பப்படுகிற அதிலே சொல்ல, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால். நீ மகிழ்ச்சியா இருந்தியா? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? சங்கீதம் பாட கொயர்ல வந்திருக்கணும். நீ என்ன கர்த்தர் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீ சங்கீதம் அல்லவா பாடி இருக்கணும். நீ சங்கீதம் பாடாம புலம்பல் பாடினாய். மகிழ்ச்சி நேரத்தில் என்ன செய்யணும்? சங்கீதம் பாட, அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு புலம்பல் காரியா மாறிடக்கூடாது. சங்கீதம் பாடுன்னு சொல்லணும். திருப்பணும்ல. ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரே, உள்ளம் மகிழணும். மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கணும். என் ஆவி என் தேவனுக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்குல்ல. அந்த களி கூறணும், மகிழ்ச்சி வரும். பிள்ளை களிப்பா துள்ளுது. 2 பரிசுத்தாவி பெற்றவங்க சந்திக்கும் போது ஒரு அபிஷேகம் உண்டாகும். இன்னைக்கு வந்த பாஸ்டர் சொல்லுவார், எப்போ நாங்கள் சந்திச்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வசனம் சொல்லுவோம், உடனே ஒரு உற்சாகம் வந்துடும், தீர்க்க தரிசன வார்த்தை வந்துடும். பரிசுத்தாவி பெற்றவங்களை சந்திக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும், சங்கீதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாடு. 14ஆம் வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவன் என்ன செய்யணுமா? சபையின் மூப்பர்கள். முதல்ல பாஸ்டரை கூப்பிடணும். பாஸ்டர் கொஞ்சம் பிஸி ஆகாங்க, அவர் பல ஊழியங்கள் இருக்கும். ஆனால் அடுத்த ஊழியர்களை கர்த்தர் அனுப்புவார். அழைக்கணும். வர என்ன செய்யணுமா? வர அழைப்பானாக. என்ன கொடுக்கணும்? அழைப்பு கொடுக்கணும். பாஸ்டர் ஜெபம் பண்ண ஆட்களை அனுப்புங்க, சோத்திரம் உடனே நாங்கள் அனுப்புவோம். இல்லைன்னா சர்ச்சுடைய எல்டர்ஸ் அனுப்புவோம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் நீ இருக்கிறவங்கள அனுப்புவோம். எப்படியோ சபை உங்களுக்கு அனுப்பி அவங்க வந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனாயிருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ சில வியாதி எதனால் வருது? வியாதி வந்தவுடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடப்படாது. என்ன பாவம் ஏதாவது தவறு இருக்கான்னு அறிக்கை பண்ணணும். அதிலே பாதி சோமாயிரும். ஆமென். ஆமாம், சிலர் எந்த மெடிசனுக்கும் அடங்காது. கொழுப்பு உள்ளே இருக்கும். அந்த கொழுப்புக்குள்ளே 3 பிசாசு இருக்கும். நீங்கள் அதை என்னத்தான் போட்டாலும் மாறாது.
அப்போ அது எப்போ போகும்னா அறிக்கை பண்ணோடனே சாத்தான் ஓடி போயிடும், கொழுப்பு வெளியே போயிடும். வியாதிப்பட்டவன் என்ன செய்யணுமா? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தில் என்ன பூசி ஜெபிக்கணும். அப்போ கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கணும் ஒன்று, ரெண்டாவது என்ன பூசி ஜெபிக்கணும் ரெண்டு, மூணாவது கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி, மூணாவது ஜெபம் பண்ணணும், நாலாவது அந்த ஜெபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அந்த ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். 4 காரியம் சொல்லுங்க. ஒன்று கர்த்தருடைய நாமத்தில், ரெண்டாவது எண்ணெய் பூசி, மூணாவது ஜெபம் பண்ணணும், நாலாவது விசுவாசத்தை பயன்படுத்தணும். இப்படி செய்யும் போது பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதனால வியாதிப்பட்ட ஒருவனை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? திருப்பணும், கர்த்தரண்டை திருப்பணும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கா? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அதனால வியாதிப்பட்டவனை திருப்பணும். அடுத்தது 5:19 வாசிக்கும் போது, சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். அடுத்து பாருங்க, சத்தியத்தை விட்டு விலகிறவங்களை திருப்பணும். இந்த காலத்துல நிறைய அட்ராக்டிங் டாக்டரின்ஸ்லாம் வருது, கவர்ச்சிகரமான உபதேசம் வருது, ரொம்ப என்ஜாய்மெண்ட் உபதேசம் வருது. நீயே ஆலயம், நீ ஆலயத்துக்கே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் வருது. இன்னொரு காலத்தில் சொல்லிடுவோம், நீயே பரலோகம், உனக்குள்ளே பரலோகத்துக்கே போக வேண்டான்றோம். நீ ஆண்டவருக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உபதேசம் வருது. அதனால சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது அவனை என்ன செய்யணுமா? திருப்பணும். சத்தியத்தை ஜனங்கள் விடும்போது அவங்கள போய் திருப்பணும். அப்ப இந்த மாதிரி அநேகரை திருப்பணும். அதே வசனத்தில் வருது, உங்களில் ஒரு சத்தியத்தை விட்டு மோசம் போகும்போது. அதுல 2வது பாயிண்ட். சத்தியத்தை விடுறது ஒரு பாயிண்ட். ஐயோ மோசம் போயிட்டானே, சாத்தான் பிடிச்சிட்டு போயிடுவான். சிலரை தவறான உபதேசக்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவான். அப்படியே ஆட்கள் ஒரு கூட்டம் நடமாடுது, எங்கடா யாரை பிடிக்கலாம். அப்படியே சத்தியத்துக்குள்ள போறவங்களை பிடிச்சி தன்வசப்படுத்துகிற நிறைய நூதன மோசம் போக்குகிறவர்கள் இருக்கிறாங்க. முழு உலகத்தையும் மோசம் போக்குறவன் யாரு? பிசாசு. அவன் பிடியில போய் மாட்டிக்க கூடாது. யார் யாரை எப்படி மோசம் போக்கணுமோ அப்படி மோசம் போக்குவான். சிலருக்கு அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை வச்சு மோசம் போக்குவான், சிலருக்கு சில ஆட்களை வச்சு மோசம் போக்குவான், சிலருக்கு பணத்தை வச்சு மோசம் போக்குவான், சிலருக்கு சோத்திரம் தேவாலயத்து உப்பரையில் கொண்டு விழ வச்சு குப்புற உழுன்பான். அடுத்தது 5:20, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிற ஒரு ஆத்மாவை. தப்பிப்போன மார்க்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் திருப்பணும். தப்புறவனெல்லாம் திருப்புறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். யார் தப்புறான்னு உங்களுக்கு தெரியணும். அது யார் சொல்லி தருவார்னா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லி தருவார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறார் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா யாரையும் திருப்ப முடியாது. அநேகரை திருப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மகிமை வெளிப்படும், உங்களை கொண்டு மகிமைப்படுவார், உங்களை கொண்டு மகிமைப்படுவார். இந்த சத்திய வசனத்தை கேட்டிருக்கிறோம். மறுரூபம் வரணும், திருப்புகிறவர்களா நாம் ஆடணும். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நேரிலோ ஆன்லைன்லோ கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.